அடிச்சு புடிச்சு எழுப்புறாங்க, பல்ல விளக்க சொல்லி படுத்துறாங்க. ஆக்குன சோறு ஆறாமத்தானே வாயில வச்சு திணிக்கிறாங்க. உள்ள போடுற பனியன் வேற, டவுசருக்குள்ள ஜட்டி வேற, ஒண்ணுக்கு கூட போக தெரியாத எனக்கு 9 துணி மேல எதுக்கு? காலுக்கு மேல உரைய மாட்டி பூட்ஸுக்குள்ள திணிக்கிறாங்க. வெப்ப சூடு தாங்காம தானே வியர்வை வந்தா சொரியற நானே. தீப்பெட்டி சைஸ்ல வகுப்பறை, அதுல 50 பேரை அடைக்கிறாங்க. அரை மணிக்கு ஒரு தரம் பாடம் நடத்தி 1000 சொல்லி கொடுக்கறாங்க. எத்தனை மணி நேரம் நான் உட்கார்ந்துருப்பேன்? எப்பத்தான் நானும் வீட்டுக்கு போவேன்? எல்கேஜி படிக்கிற எங்களை தானே இன்ஜினியர் ஆக்க துடிக்கிறாங்க. பென்சில் பிடிச்சு கை வலிக்குது, புத்தகம் சுமந்து முதுகு வலிக்குது. போதும் விடுங்க அம்மா தாயே, புத்தகம் சுமக்க முதுகு பலன் இல்லை. பாட்டி மடியில படுத்து தூங்கணும், தாத்தா தோளுல ஊற சுத்தணும், மண்ணு வீடு தான் கட்டி பார்க்கணும், மலையில கப்பல் விட்டு பார்க்கணும்ட்டு ஒரு சின்ன குழந்தை கண்ணீரோடு கவிதை சொல்லிச்சு அப்படின்ட்டு சொன்னா, இந்த குழந்தைகள் கூட மகிழ்ச்சியாக இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்.